கோவா பயணம் அவருக்கு குடுத்த அந்த வந்தே மாதரம் குழுவுக்கான இது, எஸ்ஐஆர் பல விஷயங்கள்ல வந்து நேஷனல் லீடர்ஸ் வந்தா மட்டும் தான். அந்த பொறுப்பாளர்கள்லாம் யாராவது வந்தா அட்டெண்டன்ஸ் போடுறாரு, வராரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மாநில தலைவர்களோடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தூரம் ஒரு ஒரு தூரம் வந்துருச்சு. அவருக்கான ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அதிகமா. டிஸ்டன்ஸ்லாம் வராது. அவர் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தலைவர். தமிழ்நாட்டுல தான் அவருடைய அரசியல் இருக்கு. பாஜக தான் அவருடைய அரசியல் தளம், களம். அதனால அவர் இங்க தான் பண்ணுவாரு. இந்த லோ புரொஃபைல் அவருக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லது நான் சொல்ல வரேன். ம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது அவருக்கும் நல்லது. தன்னுடைய பலம் இல்ல என்னன்னு தெரிஞ்சு அதுதான் ஏன் இந்த மாரி ஒரு இடைவெளி? எதுக்காக இப்படி ஒரு உங்களுக்கு இடைவெளி? அதுதான் சொன்னேனேங்க. ஆ. ஒரே குடும்பம், ஒரே தலைவர், ஒரே இது வர்றதுக்கு இது வந்து மற்ற கட்சிகள் கிடையாதுங்க. பாஜகல எப்பயுமே மாத்திக்கிட்டு இருப்பாங்க. யோகி ஆதித்யநாத் சிஎம் ஆவாருன்னு அவர் அறிவிக்கிற முன்னாடி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. இந்தியால ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுங்க. அடுத்த சிஎம் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மத்திய பிரதேச முதலமைச்சர் யார் சொன்னாங்க? ராஜஸ்தான் முதலமைச்சர் அவர்கள் எப்பயுமே மாத்திக்கிட்டு இருப்பாங்க. வசுந்தராஜ சிந்தியா தான் வருவாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. வேற ஒரு புது முகத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் தாங்க 4 பேர் புதுசு புதுசா வருவாங்க. காலம் பூரா ஒரே ஆள் இருக்கிற மத்த கட்சியிலாங்க இது. இது வந்து பாஜக வந்து அப்படிதான் எல்லாருக்குமான சந்தர்ப்பம் குடுக்கணுங்க. ம். ரிட்டயர்டே ஆக விடாம ஒருத்தரை வந்து மேல மேல வச்சுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் குடுத்துக்கிட்டு டிஜிபில இருந்து சீஃப் செக்ரட்டரில தமிழ்நாடு பூரா அப்படிதானே பண்ணிட்டு இருக்கு. இந்தியால பல மாநிலங்கள் அப்படிதானே பண்ணிட்டு ரைட்டு இருக்கு. சார். நீங்க சொல்ற எல்லாமே கருத்தெல்லாம் வாஸ்தவம் தான் சார். நான் ஏத்துக்கிறேன். நான் ஒரு எளிய மக்களா பார்வையில ஆமாப்பா. என்னப்பா இது திமுகவுல நடக்கிற மாரி எல்லாம் பிஜேபில நடக்காதுப்பா. இங்க இப்படிதான் மாற்றம் கிடைக்கும். வேற ஒருத்தர உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் ரைட் ஓகே. ஆனால் இங்கு அண்ணாமலை தேவைன்னு ஒரு கூட்டம் உருவாயிருச்சு போல. அதே போல இங்க ஒரு கோஷ்டிய உருவாக்கிட்டாங்க போல. காங்கிரஸ்ல இருக்கிற கோஷ்டி மாரி பிஜேபிக்குள்ள வந்துருச்சுன்ற பார்வை வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. அண்ணாமலை தேவை அப்படின்னு நானே சொல்றேன். அண்ணாமலை தேவைன்னு தான் சொன்னேன். அண்ணாமலை தேவையில்லைன்னு சொன்னேன் நான். ம். அண்ணாமலை இல்லாட்டாலும் ஜெயிச்சுருவாங்கன்னு சொன்னேன்னா இல்ல டெல்லி அண்ணாமலை பிஜேபியும், தமிழ்நாடு பிஜேபியினுடைய இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் பாடிஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை இல்லாமலேயே நடத்தி கொண்டிருக்கார்கள் பல விஷயத்த. அந்த இடத்துல அண்ணாமலையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோன்ற எண்ணமே இல்லாம நான் தானே தானங்க இருக்காங்க. சொன்னேன். நீங்க என்னங்க ஒரே கேள்விய 15 இல்ல வார்த்தையில 15 வார்த்தை மாத்திக்கிறீங்க. இல்ல நான் சார். வந்து சார் அங்க அண்ணாமலை ஏதோ அவர்கள் பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு அந்த வார்த்தைய தான் நான் நீங்க கேட்கிறேன் சார். சொல்லிக்கங்க சார். நான் ஏன் சார் சொல்லணும்? நான் நீ பிரச்சனை இருக்குங்கிற இடத்துல போல. பாஜக தலைமை காரணத்தோடு மாற்றி இருக்கிறது. அவர்களுக்கு வந்து அண்ணாமலையுடைய திறமை தெரியும், தகுதி தெரியும். அவர்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்வார்கள். அண்ணாமலைக்கு வயசு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுங்கனால நான் ரிப்பீட் பண்ண விரும்பலங்க. நான் ரைட், எதுவும் மாத்தி சொல்லி பழக்கம் இல்லைங்க எனக்கு. ரைட். அவருக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு, நெறைய வயசு இருக்கு. நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அவருக்கு இத தவிர வேற எங்க போனாலும் அவருக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்காது. அவரே கட்சி ஆரம்பிச்சாலும் ஒண்ணுத்துக்கு ஆகாது. அது வந்து கதைக்கு ஆகாது. இந்த மாரி கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. இந்த மாரி ஒரு ஸ்பேஸ் அவருக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. அவர் பாஜகவுக்கு தேவை. அவர் தமிழ்நாட்டுக்கு தேவை. அவர் நின்னு இங்க ஷைன் பண்ணுவார். கவலையே படாது.